மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்று நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். அதிமுக உறவு வச்ச பெத்த தாயோட உறவு வச்சுக்கிற இந்த மாதிரி கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதே கட்சியோட போய் கூட்டணி வச்சாரோ அப்பயே டோட்டலா இவர் முடிஞ்சு போயிட்டார். இவருடைய நம்பகத்தன்மையெல்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இவர் கோழி தலையை வாங்கி ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்டு போயிடுவார். யார் அன்புமணி ஒன்று, ராமதாஸ் ஒன்று. கடைசியில் வாயில் மண் விழுகிறது யாருக்குன்னா வன்னியம்மன். ராம பாமக, சவு பாமக அப்படின்னு ரெண்டா பிரிவு. இவருக்கு மாம்பழத்தை பிடிங்கிட்டு பலாப்பழமும், அவருக்கு மாம்பழத்தை பிடிங்கிட்டு கொய்யாப்பழமும். அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாகாது. ஐயாவுக்கு சின்னையா சேஃப்டியாக இருப்பாங்க, அவங்க குடும்பம் சேஃப்டியாக இருக்கும். நடுவில் கட்சின்னு இறங்குறவன் சாவடி வாங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திண்ணை நிகழ்ச்சி அணிந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். நேற்றைக்கு கண்ணீரோடு அன்புமணி அவர்களை பாமகவிலிருந்து, அதாவது செயல் தலைவர் அந்த பொறுப்புல இருந்து மட்டும் இல்ல, அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்தும் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் ஐயா அவர்கள் நீக்கி இருக்கிறார். இவ்வளோ நாளா நீக்கல. செய்தியாளர் சந்திப்புல பல கேள்விகள் வந்த போதும் சரி, அன்புமணி அவர்கள் மாவட்ட செயலாளர்களை ஒவ்வொருத்தரா ஃபோன் பண்ணி அழைச்சு, ஐயா என்னை நீக்க போறாரு, போனீங்கன்னா உங்களை கையெழுத்து போட சொல்லுவாரு, அடியாட்களை வச்சு உங்களை அடிப்பாருன்னு அன்புமணி பொய் சொல்லி நிப்பாட்டினா அப்படின்லாம் கண்ணீரோடு பேசினப்பையும், எந்த அடிமுட்டாலாவது அன்புமணிய அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்குவானா அப்படின்லாம் ராமதாஸ் ஐயா அவர்களே கேட்டார் ப்ரெஸ் மீட்ல, அந்த வியாழக்கிழமை மீட்ல எல்லாம். இன்னைக்கு அவரே நீக்கியிருக்காரு. ஒரு சடன் நீக்கமா இருக்கு. அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில அப்படின்னா கூட இந்த நீக்கத்திற்கு வேற ஏதோ ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பின்னணிதான் அந்த ரெண்டாவது மனைவி தான். வேற என்ன, அதாவது என்னன்னா, ராமதாஸ் அவர்களுடைய கிரெடிபிலிட்டி கெட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். ஒரு காலத்துலலாம் நானும் ஒரு நக்சலைட்டுனாரு, ஆமா அது இதுனாரு அப்படின்னாரு. பரவாயில்ல, ஒரு ஜாதி கட்சி வச்சுருந்தா கூட அவர் மேலே பொதுவாக ஒரு தமிழர்களுக்காக ஈழ போராட்டத்துக்காகலாம் இருக்கும்போது அவர் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. என்னைக்கு இந்த அதிமுக உறவு வச்சா பெத்த தாயோட உறவு வச்சுக்கிற இந்த மாதிரி கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதே கட்சியோட போய் கூட்டணி வச்சாரோ அப்பயே டோட்டலாக இவர் முடிஞ்சு போயிட்டார். எப்போ சவுக்கா என் குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தரோ இல்லை நானோ பதவிக்கு வந்தால் புளிய மரத்தில் கட்டி வச்சு சவுக்கால் அடிங்கன்னாரு. மகனை கூப்பிட்டு கொடுத்தப்பே அவரோட கிரெடிபிலிட்டி முடிஞ்சு போச்சு. ஸோ இவருடைய நம்பகத்தன்மையெல்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் எப்படி இவர் இப்படி சொன்னார், இப்படி பண்ணிட்டாருன்னா, எப்போ அவர் என்ன பெரிய ஒரு அப்பாட்டாக்கிறான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே ஆயிடுச்சு. அவருடைய கிரெடிபிலிட்டிலாம் கெட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அவர் நம்பகத்தன்மையான மனிதராக இருந்து மாறியே ரொம்ப வருஷம் ஆச்சு. இல்லை, இன்றைக்கும் சொல்கிறாரு, நான் நினச்சிருந்தா ஜனாதிபதி ஆயிருப்பேன், எந்த பதவிக்கும் வர விருப்பம் இல்ல, இப்பயும் கட்சியும் கட்சி நிலை சரியில்லை, ஒழுங்கா வழி நடத்தணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன், எனக்கு பதவி ஆசை தலைவர் ஆசையெல்லாம் இல்ல. எந்த நாட்டு ஜனாதிபதி? உகாண்டாக இல்ல இந்த இதுல எஸ்டாபானின்னு ஒரு நாட்டு இருக்கு, அங்கேயா இருப்பாரான்னு தெரியல. இவர் யாரும் ஜனாதிபதி கூப்பிட்டாரு. கரெக்டா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியா பொறுப்பேற்கிற அன்னைக்கு இதை சொல்றாரு. RSSல இருந்து எம்பியா ஜெயிச்சு இதா ஜெயிச்சு அங்கே போய் இங்கே போய் மாநிலத்தில் என்னென்னமோ போஸ்டிங்லாம் இருந்த இவருக்கே வீணா போன துணை ஜனாதிபதி பதவி தான் கொடுத்துருக்கேன் இவ்வளோ நாள். இவரை யார் ஜனாதிபதி கூப்பிட்டான்னு தெரியல, யார் சொன்னார், எதை வச்சு சொன்னார்னு தெரியல. ஸோ அவருடைய கிரெடிபிலிட்டிலாம் கெட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அவர் நம்பகத்தன்மையான மனிதனாகலாம் யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ரெண்டாவதாக இந்த பாமக மோதலில் பார்த்திங்கன்னா, அப்பாவுக்கு மகனுக்கு நடந்த மோதலில் பொதுவாக பாமகவினர், குறிப்பாக வன்னியர் சங்கத்தில் சேர்ந்தவர்கள், வன்னிய மக்கள் பாவம், பெத்த தந்தையை இந்த மாதிரி மகன் இப்படி பண்ணலாமா, அவர் மீது ஒரு MP ஆக்கி விட்டதே அப்பா தான், இவ்வளோ சம்பாதிக்க விட்டது அவங்க அப்பா தான், இப்படி MBBS படிக்க வச்சது அவங்க அப்பா தான், அவங்க அப்பாவே காலை வாங்கினாரு, அவங்க அப்பாவே மதிக்க மாட்டாரு, தந்தை சொல்லை மீறலாமா, இப்படிலாம் இருந்தது. இப்போ 50வது ஆண்டு கல்யாணம் வந்தவொடனே எல்லாமே பொங்கலா போச்சு. ஒரே நொடியில் இந்த ஆதரவாளர்கள் பூரா அன்புமணி பக்கம் போயிட்டாங்க. பாவமே அந்த பிள்ளை குழந்தை பையனாக இருக்கும் போதுலேருந்து கஷ்டப்பட்டுருக்காப்புல. பெத்த தாய் இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது,
3 பிள்ளைங்களை பெற்றுட்டு இவர் இன்னொரு பொம்பளையை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது மாறின உடனே வன்னிய மக்களே வந்து கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? அன்புமணிக்கு ஆதரவா. எவ்வளோ அழகான பையன், அறிவான பையன், வீட்டிலே இல்லையா இந்த பையனை கொண்டு ஹாஸ்டலில் இவர் சேர்த்ததே ஒரு காதலுக்காக தான் சேர்த்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இம்சை போட்டு அதை போட்டு இதை போட்டு பரவாயில்ல. இப்போ அன்புமணி சைடில் இப்படி இந்த கடலில் கப்பல்லாம் போகும்போது புயலில் பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி போகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி போகும், அப்புறம் இப்படி போகும், அப்புறம் இப்படி வரும். இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. எது இப்ப கூட பக்கம் ராமதாஸ் பக்கம் சாஞ்ச கப்பல், இந்த பக்கம் சாயுது. இப்போ வந்து அன்புமணி தான் டாப்ல இருக்காங்க, லீடிங்ல இருக்காங்க. இப்ப கூட அந்த வன்னியர் மண்டபத்தை கட்சி நிகழ்ச்சிக்காக பயன்படுத்துவதில் தகராறு. ராமதாஸ் ஐயா அவர்களுடைய ஆதரவாளர்களான அந்த வன்னியர் சங்கங்களை சேர்ந்தவங்க போய் மண்டபத்துக்கு பூட்டு போட்டு வந்துட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிகழ்ச்சி நடத்துவதற்காக அவருடைய ஆதரவாளர்கள் போகும்போது இப்ப அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரே அடிதடி. இன்னைக்கு காலையில செய்தி. இப்ப வன்னியர் சங்கங்கள், அந்த அமைப்புகள் ராமதாஸ் ஐயா ஆதரவாளர்களா தான் உடஞ்சிடும். ஆனா கடைசியில வன்னியர்கள் வாயில மண்ணு தான் அமிர்தடி. நல்லா இருக்கு. இவர் கோழித்தலையை வாங்கி ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்டு போயிடுவாங்க. யார்? அன்புமணி ஒன்று, ராமதாஸ் ஒன்று. கடைசியில் வாயில் மண் விழுகிறது யாருக்குன்னா வன்னிய மக்களுக்கு தான். இவங்க சண்டை போட்டு இவங்க குடும்பத்தில் சேர்ந்து போயிடுவான், இவங்க நாசமாக போயிடுவாங்க. அவர்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். புரியுதா? இதுதான் கடைசியில் நடக்கும். ஸோ அதுதான் நடக்க போகுது. இந்த சண்டை கிண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சண்டைன்னா நேருக்கு நேராக மோதணும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இல்லை. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வீக் ஆகிட்டார் இந்த ரவுண்டில். இந்த பாக்ஸிங்லாம் இல்ல இப்போ சட்ட ரீதியாக ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு தான் வந்து பாசிட்டிவ் நோட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் செயல்பட அப்புறம் சட்டம் கோர்ட்டுன்னு இருக்கு. இப்ப நீங்கள் நானும் வந்து முடிவு பண்ணிட்டேன். அந்த பைலால என்ன இருக்கு அது கோர்ட்டு, அதுதான் இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த அன்புமணி அவர்கள் நீக்கம் அறிவிப்பதற்கு முன்னாடி நாள் வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் தரப்புல கேவியட் மனு சென்னை ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்காங்க. சின்னம், கொடி இதெல்லாமே உரிமை கோரி எங்களுக்கு தான் உரிமை இருக்கு, அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்படி தாக்கல் பண்ணிட்டு இன்னும் கட்சியில அன்புமணி அவர்களை வச்சுட்டு இருந்தா அங்க சட்ட சிக்கல் ஏற்படும் தான் அவர் உடனடியா நீக்கிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகுது. அவங்களும் ஏற்கனவே வந்து போயிட்டாங்க கோர்ட்டுக்கு. அப்ப இது அடுத்த கட்டமா போய் யாருக்கா ஒருத்தருக்கு பிடிக்கிறாங்க. சின்ன அவர்கள் கையில இல்லை. இப்போ கட்சி சொத்து கட்சி பைலால என்னென்ன இருக்கோ அதன்படி யாருக்கா ஒருத்தருக்கு போகும். ரெண்டா உடஞ்சிருக்கு கட்சி. அன்புமணி ஒரு பக்கமா போயிடுவாரு, இவர் ஒரு பக்கமா போயிடுவார். எதிர் கூட்டணியில் தானே இருக்க முடியும், ஒரே கூட்டணியில் இருக்க முடியாதுல்ல. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. அது கூட புதுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஏற்கனவே ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் வந்து என்னென்னா பாமக சவுன்னு ஒரு அணியும் ரான்னு ஒரு அணியும் ராம பாமக சவு பாமக அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிடும். அப்போ இது பிரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது 2 பேரும் போய் ஒரே கூட்டணியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக தலைமையில் கூட்டணி, பாஜக தலைமையில் கூட்டணி, என்டிஏ கூட்டணியில் 2 பேர் இருப்பாங்க. இப்போ தினகரன் பிடிக்காத தினகரன் அந்த கூட்டணியில் தான் இருக்காங்க, எடப்பாடி அந்த கூட்டணி தான் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு தினகரன் அவர்கள் இல்லை என்டிஏ கூட்டணியில். வந்துருவாரு, டீ சாப்பிட போயிருப்பாரு, வந்துருவாரு. அவனா ஊரை விட்டா ஓடி போயிட்டாரு, இருக்காரு இல்லைன்றது இல்லை, வந்துருவாரு. இந்த இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி வந்து இப்போ இவருக்கு யாருக்கு ராமதாஸ் அன்புமணி 2 பேரும் அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுல 2 பேரும் வந்து போட்டு ஆட்டையை போட்டு மொத்தமாக அடுத்த வாயில மண்ணை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் வந்து இப்போ அன்புமணிக்கு 5 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்க, ராமதாஸுக்கு 5 சீட்டு கொடுக்குறாங்க அதிமுக கூட்டணியில், இல்லை 10 சீட்டு கொடுக்குறாங்க, 20 பாமக சீட்டு, அது 2 பேருக்கு 10 பிரித்து கொடுப்பாங்க. ராமதாஸ் ஆட்கள் நிற்கக்கூடிய இடத்துல வன்னிய மக்கள் வேற ஆளுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? ராமதாஸ் கோஷ்டி சின்ன முக்கியம் தானே சார், சின்ன முக்கியம் தானே. அது யாரு வந்து க்ளோஸா இருக்கு, பிஜேபியோட க்ளோஸா இருக்காங்களோ அவங்களுக்கு சின்னம் கொடுத்துருவாங்க. சின்ன இருக்கவங்களுக்கு 10 சீட்டும் சின்ன இல்லாதவங்களும் 5 சீட்டும் கொடுப்பாங்க. மக்கள் வன்னிய மக்கள்ல தெரியாதா ராமதாஸ் ஐயா சார்ல இப்போ பலாப்பழ சின்னத்தில் நிற்கிறாங்க, சின்னவர் சார்பில் மாம்பழ சின்னத்தில் நிற்கிறாங்கன்னா இந்த வன்னிய மக்கள் அங்கே இருக்கிறவங்க அவருக்கு ஓட்டு போட போகிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்படி ஆட்டையை போட்டு கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நேற்றைக்கு வந்து வழக்கறிஞர் பாலு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதில் வந்து ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து இப்படி அறிவிச்சிருக்காரு. ஆனால் பாமகனுடைய பைலா படி நிறுவன தலைவருக்கு கட்சியில் வந்து நீக்குவதற்கோ சேர்க்குவதற்கோ இல்லை இந்த மாதிரியான தலைவரே நீக்குவதற்கான உரிமைகளோ இதெல்லாம் கிடையாது. கட்சியினுடைய பைலா அதுதான் சொல்லுது. அதனால ஐயா அவர்கள் சொன்னதுக்கு வந்து நான் பதில் தரது சரியா இருக்காது. ஆனால் வந்து இனிமே வந்து பாமக
பொதுச் செயலாளர், பொருளாளர் இவங்களையெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காரு. அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் தொடர செஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது இந்த தரப்பு பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கையை விடுறாரு. அப்படி யாராவது அறிக்கையை விட்டா அதை சீரியஸா எடுத்துட்டு வந்து கேள்வி கேட்காதீங்க, அதை வந்து பாமக அப்படின்னு சொல்லியே செய்தி வெளியிடாதீங்க அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. அதுதான் நீதிமன்றத்துக்கு போய் தான் முடியும். பைலால என்ன இருக்கு, நீதிமன்றத்துக்கு போனால் பைலால என்ன இருக்கோ அதுதான் செல்லுபடியாகும். நீங்கள் வெளிப்பேக்கில் இவர் தான் நிறுவன தலைவர், இவர் தான் நிர்வாக தலைவர்லாம் வேலைக்கு ஆகாது. பைலால என்ன எழுதி ராமதாஸ் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், யாரால் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது, கூட்டணி அமைப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்றதெல்லாம் அவங்க பைலால இருக்கும். அந்த பைலாவை கொண்டு போடும்போது அது யாருக்கு இருக்கிறதோ அந்த வகையில் தான் இப்போ அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் சிறப்பு குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பொதுக்குழு செயற்குழு கூடி அதில் வந்து அறிவிக்கப்பட்டவர் தான் செயல் தலைவராக இருக்கார். அப்போ சட்டப்படி அதுதான் செல்லும். இப்போ நிறுவனர் அப்படின்னா என்ன பண்ண முடியும், தலைவராக தான் இருக்கார், நிறுவன தலைவர், இவர் தலைவர். ஸோ அப்படி இருக்கும்போது சட்டப்படி என்ன சொல்லுது, பைலா என்ன சொல்லுதோ அதை தான் நீதிமன்றம் எடுத்துக்கிறோம், எலெக்ஷன் கமிஷன் அதை தான் எடுத்துக்கிறோம். அவர்களுக்கு தான் சின்னம் ஒதுக்க வேண்டியதாக இருந்தால் இருக்கும். இல்லைனா 2 பேருக்கும் சுயேட்சை சின்னத்தை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு 2ஆக பிரிஞ்சிருச்சுல, அப்புறம் அந்த சின்னத்தை யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் மாம்பழத்தை பிடிங்கிட்டு பலாப்பழமும், அவருக்கு மாம்பழத்தை பிடிங்கிட்டு கொய்யாப்பழமும் கொடுத்துருவாங்க. அப்போ கொய்யா சின்னத்தில் ஐயாவும், இதில் பலாப்பழ சின்னத்தில் பலாப்பழத்துக்கு வேற ஒருத்தர் இருக்காரு சார். இல்லை, அவர் சுயேட்சை சின்னம் தானே, அவர் உள்ளுக்குள்ள யாருக்கு வேணா கொடுக்கலாம், கொடுத்துடலாம். மாதிரி பலாப்பழம் இல்லைன்னா வாழைப்பழம், வாழைப்பழம் இல்லைன்னா நவாப்பழம், ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. இப்போ நவாப்பழ சட்னி தான் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதனால் அன்புமணிக்கு நவாப்பழத்தை கொடுத்துட்டு இவருக்கு கொய்யாப்பழத்தை கொடுக்கலாம். இப்ப மோதல் வந்து பாமகவுக்கும் வேறு சில கட்சிகளுக்குலாம் நடந்திருக்கு. பாமக உள்ளேயே இன்னைக்குதான் மோதல் வந்து அடிச்சுக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. அதுதான் ஒரு புதுமைமா. எல்லாமே பழைய மாதிரியே பழைய ஸ்கிரிப்ட்லயே போயிட்டு இருந்தா எப்படி எத்தனை நாளைக்கு தான் எம்ஜிஆர் சிவாஜி படத்தை பார்ப்பீங்க? புதுசா ஒரு படத்தை பாருங்க. ராமதாஸ் அவர்கள் நேத்து பேசும்போது சொன்னது என்னன்னா, நான் தான் கட்சியை வந்து தொடங்கினேன், நான் தான் வந்து 40-45 வருஷமா வந்து இந்த கட்சியை கட்டி காப்பாத்து வளர்த்தவன், நான் தான் நிறுவன தலைவர், 96,000 கிராமங்களுக்கு நடைபயணமா அன்றையிலிருந்தே போய் கட்சியை வளர்த்தவன் நான். நீங்க வந்து நீங்க உள்ளுக்குள்ள இருந்தே ஒரு குடும்பமா இன்னொரு அமைப்பு வரை செயல்படுறதுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது, நீ வேணா போய் தனியா கட்சி ஆரம்பிச்சுக்கோ அப்படிங்கிறாரு. இதை வந்து தொண்டர்களாகட்டும் இல்ல உறுப்பினர்களாகட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அந்த நிர்வாகிகளை தவிர? அக்செப்ட் பண்றாங்களோ இல்லையா அப்படி யாருமே கிளைம் பண்ண முடியாது. இப்ப ஒருத்தர் ஒரு பொண்ணை வளர்க்குறாரு, நான் தான் அவனை மூக்கு சிந்தி விட்டு எல்கேஜி கொண்டு சேர்த்து விட்டேன், அந்த ஸ்கூல்ல நைட்டு பூரா படுத்துருந்து காலைல அப்ளிகேஷன் வாங்கி சேர்த்து விட்டேன், இன்னைக்கு பார்த்தா 20 வயசுல இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்றியம்மா, இவனை தான் கல்யாணம் பண்ணுறேம்மான்னு கேட்க முடியாது. நீங்கள் எப்படி தான் வளர்த்துருந்தாலும், மூக்கு சிந்தி விட்டு இருந்தாலும் சரி, ஸ்கூலில் கொண்டு விட்டாலும் சரி, ஆட்டோவில் ஏற்றி விட்டாலும் சரி, 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே ஆணோ பெண்ணோ அவர்கள் முடிவுன்றதுல உரிமை இருக்கு சட்டப்படி. அது ஒரு சட்டப்படி இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இது. இவர் சந்தை அலைஞ்சிருக்கலாம், பொந்து அலைஞ்சிருக்கலாம். அப்போ இவர் பண்ண அநியாயங்கள் இருக்குல்ல, 3 மனைவின்றாங்க, 2வது மனைவின்றாங்க. அப்போ இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்குறது? அப்போ அதையும் சேர்க்கணும்ல. அந்த பழைய கதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா இதையும் சேர்க்கணும்ல, அப்போ இன்னும் அசிங்கமாக போயிடும். ஸோ அதனால் பழைய கதைகள் வந்து இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குது, இன்றைக்கி நிலைமை என்ன, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்ற அவசியம் ஒரு இதே போய்ட்டு. இந்த பாமகவில் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய அந்த மாகா ஸ்டாலின், ஒரு ஸ்டாலின் ஒருத்தர், அவர் வீட்டில் இந்த பாம் வீசின ஒரு சம்பவம் இடையில நடந்துச்சு. அதுலேயே ஒரு சந்தேக பார்வை எழுந்திருக்கிறது. எல்லாமே அவங்களுக்குள்ள தான் வெளியாலமா பாம்பு வீசுவோம், அவங்களுக்குள்ளே போகிற சண்டையில் அவங்களாம் பாம்பு வீசுவாங்க, கத்தி எடுத்து கிழிச்சுக்குவாங்க, கள்ளத்தூக்கி போடுவாங்க. அதெல்லாம் அவர்களுக்குள்ளே நடக்கிற சண்டையை வேற யாரை இழுக்க முடியும். இது எல்லாம் உள்குத்து அரசியல் தான். அதுதான் நான் சொன்னேன்ல, அவர்கள் 2 பேருக்கு ஒன்றாகாது. ஐயாவுக்கு சின்னையா சேஃப்டியாக இருப்பாங்க, அவங்க குடும்பம் சேஃப்டியாக இருக்கும். நடுவில் கட்சின்னு இறங்குறவன் சாவடி வாங்க வேண்டியதான். உயிரோடு இருந்தால் அவன் பொழைச்ச அவனை தலைவி. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன் பிள்ளைங்க, அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இருக்கிறவங்களாம் ஏன் பிள்ளைகள், என்னால் வளர்த்து விடப்பட்டவங்க, அவங்களாம் இன்னைக்கு என்ன காரணத்துக்காக அங்கே இருந்தால் ஏதாவது கிடைக்கும்னு இருக்காங்களோ என்னவோ தெரியல, ஆனால் அவங்களாம் மன்னிச்சு திரும்பி வந்தால் நான் மன்னிச்சு ஏற்றுப்பேன் அப்படின்றாரு ஐயா அவர்கள். அது எல்லாருமே அப்படி தான் மாற்றி. இப்போ இவர் வந்து அவர் ஏற்றுக்குவார், அவர் வந்து அன்புமணி போனால் ஏற்றுக்க மாட்டார். அவர் இந்த ராமதாஸ் வந்து மன்னிப்பு கேட்டாருன்னா ஏற்றுக்க மாட்டார். அன்புமணிகிட்ட கேட்க மாட்டார். அன்புமணி அம்மாட்ட நடந்த இதெல்லாம் வந்து ஒரு கேம் தான்மா. இது அந்த விஷயத்தில் ஒன்றும் பண்ண முடியலன்றக்காக அரசியல் விஷயத்தில் அவருக்கு செக் வச்சுட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு முடிவு வந்துடும் எலெக்ஷன். இல்லை, இப்போ என்டிஏவோட நிலை தான் என்ன? திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நாங்க பலமான கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாஜகவிற்கு இந்த தேர்தல் இலக்கு இல்லை அப்படிங்கிறத பலமுறை சொல்லிட்டாங்க. இருந்தா கூட அதிமுகவும் அவங்கள நம்பி கூட இருக்காங்க. என்டிஏ கூட்டணியில யாருமே இப்போ வரைக்கும் நாங்களும் இந்த கூட்டணியில தான் இருக்கோம்னு வந்து அந்த மேடையில ஏறவே இல்லை. அவங்க மட்டும்தான் இருக்காங்க, அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்காங்க. அப்போ வந்து இந்த நீங்க இவ்வளோ உறுதியை போய் தெரிஞ்சுக்கலாமா? இவ்வளோ பெரிய கேள்வியை கேட்க வேணாம். அதாவது என்னென்னா, சாயந்தரமாக ராப்பிச்சக்காரங்கன்னு அந்த காலத்தில் இருப்பாங்க. சாயந்தரம் 7 மணிக்கு மேலே போவாங்க. 7 மணி மேலே சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத போடுவாங்க. அவனுக்கு தெரியாது இன்றைக்கி நைட்டு என்ன நம்ம சாப்பிட போகிறோம், நம்ம தட்டில் என்ன விழுகும், பிரியாணி விழுகுமா, பழைய சோறு விழுகுமா, தயிர் சாதம் விழுகுமா, சாம்பார் விழுகுமா, இல்லை பழைய புளியோதரை விழுகுமான்னு அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் என்டிஏ. யார் வருவா யார் போவா எல்லாம் இப்போ சொல்லவும் முடியாது. அவர் கூட யார் இருப்பான்னு சொல்ல முடியாது. என்ன நாசமாக போவாங்கலாம் வீணாக போவாங்கலாம் தெரியாது. தட்டை எடுத்துகிட்டு இப்போ தான் கிளம்புறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்டிஏ இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. என்டிஏ கடைசியில் என்ன ஆகுன்றது நைட்டு 10 மணிக்கு மேலே தட்டில் என்ன விழுதுன்றது வச்சு தான் தெரியும். அதனால் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கள். இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.